வச்சிருக்க எல்லா ரிலீஜியன்ஸ்லையுமே பெண்களை பற்றி சொல்லியிருக்காங்க. பெண் தெய்வங்கள் அந்த பெண் தெய்வங்களை கும்பிடுற நம்ம இந்த சொசைட்டி அந்த தெய்வங்களுக்கு காணிக்கையை கொடுத்தது என்ன தெரியுங்களா? குளிர்பானத்தில் மது கலந்து கொடுத்து இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளார். Horror from Tamil Nadu. A college student in Kanchipuram has been gang raped. பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமல்ல தமிழகம் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் தொடர்கிறது. 16 வயது சிறுமியை பாலியல் தரகத்தில் ஆசிரியர் போக்கப்பட்டு மாநிலம் வழங்கப்பட்டது. 18 வயது சிறுமிக்கு 4 ஆண்டுகளாக இந்த நியூஸ் எல்லாம் பழசு. இப்போ இந்த அளவுக்கு இழிவான செயல்கள்லாம் நடக்கிறது இல்லைன்னு எடுத்துக்கிறதா, இல்லை நம்மளோட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் காட்டப்படுறது இல்லைன்னு எடுத்துக்கிறதா? கடைசி 5 இயர்ஸ் டேட்டாவை எடுத்துக்கோங்க. 2019 32,033, 2020 28,046, 2021 31,677, 2022 31,516, 2023 28,046 பாலியல் வன்கொடுமைகள் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நம்பர். யாருமே பாதிக்கப்பட்டவங்க நினைச்சு கூட பார்க்கறது இல்லை. சத்தீஸ்கர்ல 21 வயசு பொண்ணு ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மர் அவங்களோட கோ ஆர்டிஸ்ட்னாலேயே கேங் ரேப் பண்ணப்படுறாங்க. மார்ச் 2024 17 வயசு ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு வர கெஸ்டெல்லாம் வெல்கம் பண்ணுறதுக்காக அவங்கள ஹையர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கல்யாண வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே நடுராத்திரி ஒரு 3 மணிக்கு அவங்க அந்த இடத்துல கிளம்பி போகிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இடத்துல அவங்க கேங் ரேப் பண்ணப்படுறாங்க. ஆகஸ்ட் 9 ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரைனி டாக்டரை கேங் ரேப் பண்ணி மர்டரும் பண்ணிட்டு ஏதோ எதுவுமே நான் பண்ணாத மாதிரி அந்த அக்யூஸ்ட் போய் தூங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. Horrifying incident in Kolkata of a 31-year-old young trainee doctor being raped and murdered. 2024 GPI Global Peace Index படி இந்தியா 116வது இடத்துல சேஃபஸ்ட் கண்ட்ரின்ற பேரை வச்சு அவுட் ஆஃப் 163. இந்தியா மற்ற நாடை விட மோசமான ஒரு இடத்துல இருக்கான்னு கேட்டீங்கன்னா நோ. ஆனால் நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப 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 அதிகம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 35% ஆஃப் த உமன் வேர்ல்டு வைடாக அவங்களோட லைஃப்பில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை கடந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2022 படி 32,033 கேசஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அப்படின்னா 90 கேசஸ் பெர் டே. அப்போ ரிஜிஸ்டர் செய்யாமல் எவ்வளோ கேசஸ் இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ட் அதே நேரத்தில் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்தியா இஸ் இன் நம்பர் 1 பொசிஷன் இன் பாப்புலேஷன். ஸோ நம்ம பெர் கேபிட்டா பேசிஸில் பார்க்குறது அவசியம். நம்மக்கிட்ட UNODCயோட 2021 டேட்டா இருக்குது. அதுபடி நம்பர் ஆஃப் கேசஸ் பெர் 1 lakh பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டால் USA 41.77, UKல 52.99, ஸ்வீடனில் 88.98, இந்தியாவில் 4.8. ஷாக்காக இருக்குல்ல? எனக்கும் ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருந்தது. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, ரிப்போர்ட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சென்சஸ் படி லெஸ் தென் 40% பெண்கள் தான் உதவி நாடுறாங்க. அதுலேயும் லெஸ் தென் 10% தான் நீதித்துறை நாடுறாங்க. இதோட விளைவாக யாருக்கும் தண்டனையை வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. போகிறதே 9%, அதுலேயும் 3% மட்டும்தான் ஜெயிலுக்கு போகிறாங்க, தண்டனை வாங்கி கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி 97% ஆஃப் த பீப்புள் ஏதோ ஒரு வழியில் வெளியே வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஎஸ்கே அந்த நிலைமைனா நம்ம நாட்டுக்கெலாம் சொல்லவே தேவையில்லை. People that would find minors attractive or அதையும் மீறி நம்ம ஊரில் சில பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தால் கம்ப்ளைண்ட்டை ஒழுங்காக எடுத்துக்கிறது இல்லை. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்கள ஒரு மாதிரி தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறது. நான் எல்லாரையும் சொல்லலை, பட் இருக்காங்க. ஹாத்ராஸ் கேஸ் தமிழ்நாட்டில் இருக்கவங்க யாருமே அதிகபட்சம் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஹத்ராஸ் சம்பவம் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக உள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட 19 வயது பெண். உத்தரப்பிரதேசத்துல 19 வயசு கீழ் ஜாதின்ற ஒரே காரணத்துக்காக 4 பேர் முதுகுளம் உடைச்சு நாக்க அறுத்து வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. மேல் ஜாதி பொலிட்டீஷியன்ஸ், போலீஸ் எல்லாமே அவங்களோட சப்போர்ட். ஸ்டார்டிங்கில் கேஸ் எடுக்கவே இல்லை, மர்டர் கேஸ்ன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ரெஷர் அதிகமாக தானாக என்ன நடக்கிறோமோ எல்லாமே நடந்தது. இப்போ நான் சொன்ன விஷயம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் நடக்கல, ஜஸ்ட் 2020 நடந்த விஷயம். அக்கார்டிங் டு NCRB படி இந்தியாவில் 99.1% ஆஃப் த கேஸ்
ரிப்போர்ட் பண்ணப்படுறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலே நம்மளோட பெர் கேபிட்டாவோட ரேட் கம்மியாக இருக்குது. அண்ட் அதையும் மீறி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் போலீஸ் இஸ் நாட் டேக்கிங் ரைட் ஆக்ஷன். Uttar Pradesh police has claimed the Hathras victim wasn't raped. ரெண்டாவது பிரச்சனையா கண்ட்ரிஸ் டு கண்ட்ரிஸுக்கு ரேப் லீகல் டெஃபினேஷன் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இந்தியன் பேனல் கோட் சிஸ்டம் ரேப் ஹராஸ்மெண்ட்டை கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இட் இஸ் அன்லாஃபுல் அகேன்ஸ்ட் ஹர் வில் ஆர் வித்தவுட் ஹர் கன்சர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்தியன் பேனல் கோட் சிஸ்டம் இன்னும் ஃபர்தராக கிளாசிஃபிகேஷன்ஸ் ரேப்புக்கும் அவங்க நடந்த சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்துலையும் டிக்ளேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் யூரோப்பில் ஈவன் நீங்கள் ஒரு பார்ட்னர் மேரிட் கப்புளாக இருந்தாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட கன்சர்ன் இல்லாமல் எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. இட்ஸ் இல்லீகலாக இருக்கும். ஸோ இது மாதிரி கண்ட்ரிஸ் டு கண்ட்ரிஸ் டிஃபர் ஆகுது. ஆனால் இந்தியாவில் ஈவன் வித்தவுட் யுவர் பார்ட்னர் கன்சர்ன் அது இல்லீகல்னு சொல்லி கன்சிடர் பண்ணப்படாது. அக்கார்டிங் டு NFHS டேட்டா 2021 வரை 82% ஆஃப் த உமன் அப்யூஸ்ட் பை ஹர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறனால ரேப் அக்யூரேசியை மெஷர் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு கண்ட்ரிஸ் டு கண்ட்ரிஸ் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன? நம்ம ஹியூமன்ஸ் பொதுவாகவே ஒருத்தர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறது ஹியூமன்ஸோட நேச்சர். சில பேர் நல்ல வழியில் பண்ணுறாங்க, சில பேர் தீய வழியில் பண்ணுறாங்க. ஹையர் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், சினிமா, போலீஸ், டாக்டர் இவங்களே சில பேர் பண்ணுற தப்பால் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 60 வயசு முதியவர் வரை பாதிக்கப்படுறாங்க. ரீசெண்டாக வெஸ்ட் பெங்காலில் 55 நாள் கழிச்சு ஒரு பொலிட்டீஷியனை அரெஸ்ட் பண்ணுறாங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்காக. இந்தியாவில் அக்கார்டிங் டு AISCS படி 96% ஆஃப் த சில்ட்ரன் வந்து கோ எஜுகேஷனில் படிக்கிறாங்க. அப்போது எங்கேருந்து நடக்குது இந்த பிரச்சனை? எங்கேருந்து நடக்குதுன்னா அந்த ஸ்கூல் சிஸ்டம்குள்ளே இருந்தே நடக்குது. பசங்க பொண்ணுங்க பக்கத்தில் உட்காரக்கூடாது, நின்று பேசக்கூடாது. இட்ஸ் நாட் அபவுட் ஸ்கூல், இட்ஸ் அபவுட் சொசைட்டி அப்படின்றது அந்த ஸ்கூல் நடத்துகிறவங்க மறந்துடுறாங்க சில டைம். Boys is having one row, girls are having one row. For project also boys group, girls group. For games boys group, girls. ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து சிரிச்சாலே தப்பான புரிதலுக்கு அந்த பையன் போறதுக்கு காரணம் என்ன? அந்த தப்பான புரிதலை சப்போர்ட் பண்ற விதமா இந்த சினிமா இயங்குது. இது மாதிரி டாப் ஸ்டார்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன், இண்டஸ்ட்ரீஸ் தப்பான ஒரு விஷயத்த நார்மலைஸ் பண்றாங்க. ஒரு பொண்ணு நோ சொன்னா அது பேர் நோ இல்லை எஸ் அப்படின்னு சொல்லி கன்வே பண்றாங்க. இதை பார்க்க அவங்களுக்கு ரொம்ப சின்ன விஷயமா தெரியும், ஆனால் இல்லை. ரேபிஸ்ட் ஜஸ்டிஃபிகேஷன் அண்ட் கிளைம் பண்ணுறாங்க. பொண்ணுங்களுக்கு அவங்கள பற்றியே தெரியல, அவங்களுக்கு என்ன வேணுன்றதே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு பொண்ணுங்க நோ சொன்னால் நோ இல்லை, அதுக்கு பேர் ஹார்ட் டு கெட் அப்படின்னு அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மூவிஸ் ஆர் ஜஸ்ட் ஃபார் அன் என்டர்டைன்மெண்ட்னு சொல்லி, அதில் வர ஸ்டோரிஸ் அண்ட் சீன்ஸ் எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லி. பட் ரியாலிட்டியில் எவ்வளோ பேருக்கு இது வந்து ஹிட் ஆகுதுன்னா ஒரு கேள்விக்குறி தான். மல்டிபிள் ரிசர்ச் சொல்லுது பீப்புளோட பெர்செப்ஷன், வே ஆஃப் திங்கிங் எல்லாமே ஒரு மூவி பார்த்ததுக்கப்புறம் மாறுதுன்னு சொல்லுது. இதில் பாதிக்கப்பட போகிறது பெண்களாக இருப்பாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா 62% ஆண்கள் தான் பெண்களை விட மூவிஸ் தேட்டருக்கு போகிறாங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது. ரெண்டாவது, ஒரு மூவியை தயாரிக்கிறது மோஸ்ட்லி மென்னாக இருக்கிறாங்க. 2021 பெண்களுக்கு வெறும் 10% மட்டும்தான் மூவிஸ் துறையில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் எடிட்டிங், டைரக்டிங் அந்த மாதிரி. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அதை மீறி இந்தியன் மூவிஸில் பெண்கள் வந்தாலும் ஒரு பவர்ஃபுல் பொசிஷனில் வச்சுக்கிறது இல்லை. ஒரு நர்ஸாகவோ இல்லை ஒரு டீச்சராகவோ இல்லை ஒரு ஒய்ஃபாகவோ ஒரு மதராகவோ மட்டும்தான் பெரும்பான்மையான மூவிஸில் ரோல்ஸ் வருது உமன்ஸ்க்கு. இதுவும் பெண்களை மறைமுகமாக தாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஹாலிவுட் மூவிஸ் எடுத்தீங்கன்னா அதில் ரோல்ஸ் ஈக்குவலி மென் அண்ட் உமனுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். Women should be in, they should have equal rights with men in
இந்தியாவில் 90% most of the men considering themselves wife should obey their husbands. 90% நினைச்சு பாருங்க. मेरे घर में भी लड़कियां हैं तो पूरे कपड़ा पहन के रहती है, चुन्नी रखती है, सलवार समीज पहनती है। और अगर अपने मर्जी से वो बोलेगी हम अपने मनपसंद का कपड़ा पहनेंगे तो आप नहीं पहनने दीजिएगा? नहीं चलेगा ही नहीं हमारे घर में तो। आपने औरतों को अपने घर के बांध के रखा हुआ है, तभी तो हमारे घर से। இந்த ஜெண்டர் ஆட்டிடியூட் இன்னும் கூடுதலாக நீங்கள் முஸ்லீம்ஸ்குள்ளே பார்க்கலாம், கம்மியாக சீக்ஸ்குள்ளே பார்க்கலாம். ஒரு தடவையும் இந்த மாதிரி கொடூர சம்பவம்லாம் நடக்கும்போது இந்த சுச்சுவேஷன் மாறிடும்னு நம்ம நினைப்போம். ஆனால் மாறாது. பிகாஸ் நம்ம தப்பான விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சிவியர் பனிஷ்மெண்ட் கேட்குறோம் அண்ட் அஃப்கோர்ஸ் கொடுக்கணும். ஆனால் அக்கார்டிங் டு இந்தியா 97% ஆஃப் த பீப்புள் விக்டமுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க. ஐ மீன் இந்த ரேபிஸ்ட்டை சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்களோட கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் செய்யப்படும்னு சொல்லி? யார் மேலேயாச்சும் ஃபேக்காக ரிப்போர்ட் செய்யப்பட்டா த மோர் ப்ரெஷர் வில் பி ஆன் விக்டம், ரைட்? हमें भरोसा था कि जो हमने नहीं करा है वो हमारा झूठा साबित होगा। आज नहीं कभी होगा, 20 साल में होगा या 21 साल में होगा। हम तो ये ऊपर वाले से यही दुआ करते हैं। விஷ்ணு திவாரி ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ் 23 வயசுல ஃபேக் ரிப்போர்ட் செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போய் 20 வருஷம் கழிச்சு அவங்கள விடுதலை பண்றாங்க, அவங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லி. ஒரு விஷ்ணு திவாரி இல்லை, இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. NCRB டேட்டா படி 2022ல் 45,000 பேர் ரேப் கேஸ் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அதில் கன்விக்ட் செய்யப்பட்டது வெறும் 31,516 மட்டும்தான். இதுக்கு 2 ரீசன் தான் காரணமாக இருந்திருக்கணும். ஒன்று, அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி சொல்லியிருக்கணும், இல்லைனா அந்த என்டையர்லி அந்த ரிப்போர்ட் பொய்யான ஒரு கேஸாக இருந்திருக்கணும். 2013ல் டேட்டா ஜேர்னலிஸ்ட் ருக்மணி ஸ்ரீனிவாசன்றவங்க 500 ரேப் கேஸஸ் ஸ்டடி பண்ணுறாங்க. அதில் 75% ஆஃப் த பேரண்ட்ஸ் வெளியே சொல்ல மாட்டாங்க ஆர் சொல்ல அலோவ் பண்ணுறது இல்லை. மீதி 25% ஆஃப் ஃபேக் ரிப்போர்ட்ஸ். சட்டங்கள் ஸ்ட்ரிக்டாக பண்ணணும், அதில் நோ டவுட். But at the same time, people has to educate from his childhood. NGO Breakthrough அப்படின்ற ஒரு அமைப்பு நார்த்தன் சைடில் ஈவெண்ட்ஸ் அண்ட் எஜுகேட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு போய் ஓப்பனாக டிஸ்கஷன் வச்சு சொல்லித்தராங்க ஜெண்டர் ரோல்ஸை பற்றி. அதோட விடாமல் இது சொசைட்டியில் இம்பேக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூஃபும் பண்ணி காட்டியிருக்காங்க. இஃப் யூ ரியலி வாண்ட் டு இம்ப்ரூவ் அவர் சொசைட்டி, பனிஷ்மெண்ட் இஸ் ஜஸ்ட் a temporary thing. Permanent could be these kind of educational programs. நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, பேணாது பெண் விளைவான் ஆக்கம் பெரிதோர் நானாக நாடும் தரும்